ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு ஜப்பான் மிஸ் செல்ஃப் எபிசோட் 12 தான், அதாவது ஃபைனல் எபிசோட். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அவன் தண்ணியில் மிதந்துனே போகிறான். மாரியை பார்த்துக்கினே அவன் யோசிக்கிறான். மாரி, நான் எங்கே தான் போனாலும் நீ தான் என்னோட சைடில் இருக்க. நான் என்ன ஆசைப்படுறேன்னா நீயும் நானும் கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கப்புறம் அங்கே திடீர்னு அங்க விட்ரா எழுப்புறான். அதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். எதிர்பார்க்கல, நீ வந்து உன்னோட பசங்களை பார்க்க போயிருப்பன்னு நினைச்சேன். என்னப்பா அதெல்லாம் ஒரு டிஸ்டன்ஸ், என்னால அசால்ட்டா அங்கெல்லாம் போயிட்டு வர முடியும். அது சரி, நேத்து வந்து நல்லா ஜாலியா போச்சு போல. ஆமா, அந்த ஃபுட்டை பத்தி சொல்லவா வேணும், மீனெல்லாம் சும்மா அருமையா இருந்தது. நான் எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும்னு. அந்த சாக்கியை பத்தி சொல்லவே வேணாம், அப்படி வயிற்றுக்குள்ள போச்சு. கிட்டியும் லீக் பண்ணிருக்கோம், உனக்கும் தெரிஞ்சதுல. ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்சது. இதுக்கப்புறம் அவன் தாத்தா வீட்டு பக்கத்திலேயே ஒரு ஹாட் பாட் இருக்குன்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் அங்க வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா வராங்க. ஆமா, என்ன ஆச்சு? அவன் வந்து உன் கூட சோட வச்சு சண்டை பண்ணணும், நான் வந்து என்னோட லிமிட்டை ஏத்தணும். அப்புறம் தான் அங்க காசு கேட்கறான். என்ன ஆச்சு, எதுக்கு நீங்க சடனா மோட்டிவேட்டடா இருக்கீங்க? அது என்னன்னா, நம்ம பாத் எடுக்க போறோம்னா கண்டிப்பா நம்ம வேர்வை சிந்திருக்கணும். அதுக்காக தான் நான் அவன் கூட போட்டி போடணும். வா காசு வா. ஆனா காசு அப்படியே ஓடி போறானா, அங்க பின்னாடியே அவங்க தொத்தின்னு வராங்க. அதுக்கப்புறம் அங்க காலையில ஆகுது. தாத்தா காலையில பிரேக்ஃபாஸ்டையும் ரெடி பண்ணிருக்காரு. அதுவும் அங்க சூப்பரா இருக்கு. நான் எப்பயுமே பிரெட் சாப்பிடுறது விரும்புவேன். அது கூட ரைஸிங்க வேற லெவல்ல இருக்கு. அங்க காசுக்கும் இது அப்படிதான் தெரியுது. சின்ன வயசுல இதுதான் அவன் தினமும் சாப்பிடுவான். இப்போ அது ரொம்ப அவனுக்கு டேஸ்டா தெரியுது. அதே மாதிரி அவங்க வெளியில போறதுக்கு பிளான் இருக்குமா? தாத்தா அங்க காரை தராரு, கார் வழியா நீங்க போலான்னு. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க வேற ஒரு இடத்துக்கு போகணும்னு ஒரு பிளான் இருக்குன்னு சொல்றாங்க. அங்க அவங்க போலான்னு பாக்குறாங்க. அங்க விட்ராவோட அந்த ஃபேமிலியரும் போலான்னு பாக்குதா. தாத்தா விடல. ஹேய், நீ வந்து எங்க போற? நீ எனக்கு கம்பெனி கொடுக்கணும். உங்களுக்கும் வேற வழி தெரியல, அங்கேயே விட்டு போற மாதிரி தான் இருக்கு. நீ கவலைப்படாத விட்ரா, எனக்காக நான் சேர்த்தே குளிக்கிறேன். பாவம் விட்ராவோட ஃபேமிலியரும் ரொம்ப பாவமா அங்க பாய் காட்டுது. இதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி அந்த பாத் பண்ற அந்த பாத் ஹவுஸுக்கும் வராங்க. அந்த ஓனர் லேடியும் சொல்றா, அட அந்த பூனை என்ன உங்கள்தான்? ஆமா, இந்த பூனை எங்களுது தான். இதுக்கு குளிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு பூனையை நான் கேள்விப்பட்டது இல்லப்பா. இதுக்கப்புறம் அவங்க குளிக்கிறாங்க. அது வந்து அந்த எல்ஃபுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு சிச்சுபியை கம்பேர் பண்ணா. அங்க விட்ராவோட பூனையும் ரிலாக்ஸ் பண்ணிருக்கு. அங்க மத்த ஆயாங்களும் வர அவங்க அங்க ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வரும்போதும் அந்த ஆயாங்களை பத்தி அவ சொல்றா. இதனால நம்ம ஹீரோ சந்தோஷமா வரான். பரவாயில்ல, உனக்கு லோக்கல்லையும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இப்போ சீன்ல தாத்தாவோட வண்டியை பார்த்து அவ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அது டிஃப்ரெண்டான ஷேப்ல இருக்கு. இப்ப போலாமா? தாத்தாக்கு அவங்க போகும்போது பாயும் சொல்றாங்க. தாத்தாவும் பேரனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதே மாதிரி அவங்க செரி பிளவுசம் இருக்கிற இடத்துக்கும் வராங்க. அங்க இதை ஒரு சர்ப்ரைஸா வச்சுதான் அவன் கொண்டு வந்திருப்பான். ரொம்ப பயந்தேன் இந்த மாதிரி சீசன் வந்து போயிடுமோன்னு. ஆனா அப்படி எதுவும் நடக்கல. அப்ப நான் இதை சீக்கிரட்டா வச்சிருக்க, அதுதான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ கொடுக்கணும் நான் பண்ணேன், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவன் ஒரு போட்டோவை கிளிக் பண்றான். அது ரொம்ப வேற லெவல்ல வருது. என்னது? இதுதான் போட்டோ. நம்ம ட்ரிப்புக்கு போறோம்னா இந்த மாதிரி போட்டோஸ் எடுத்து அதை மெமரியா நம்மளால மாத்திக்க முடியும். அதனால நம்ம மாரிக்கு ரொம்ப ஆர்வமாயிது. அங்க போற ஒரு இடத்தையும் அவ போட்டோ எடுக்கிறா. நம்ம பாக்குற இந்த அரண்மனை இது வந்து 1611 பில் பண்ணாங்க. ஆனா அந்த டைம்ல தீப்பத்தி தமாலேஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்ம பாக்குறது ரீபில் பண்ணப்பட்ட ஒரு இதுதான். மேரியும் கேக்குறா, அப்பனா எனிமிங்கெல்லாம் இங்க வருவாங்களே, பரவாயில்லையே, உனக்கு இங்க இருக்கிற கேஸ்ல பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கா? இதே மாதிரி அவங்க உள்ள போறாங்க. உள்ள ஒரு விதமான வெப்பன்லாம் இருக்கா. அதை பார்த்து அவ ஸ்கேரியா யோசிக்கிறா. நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி வெப்பன்லாம் இங்க இருக்கா. இதை வந்து எங்களோட உலகத்துல இதே மாதிரி பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு உருவாக்குனா அவ்வளவுதான், விஷயம் ரொம்ப ஸ்கேரியா போகும். இவ இதே மாதிரி விட்டா சரிப்பட்டு வராது. கொடூரமா யோசிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம ஏன் வேற ஏதாச்சும் பார்க்கலாம். விட்ராவும் அதே மாதிரி தாங்க சோடெல்லாம் பாக்குறான். உனக்கும் இது மேல ஆர்வம் இருக்கு தானே? ஆமா அதேதான். இந்த மாதிரி இதுக்கு இவங்களுக்கு இது மேல எல்லாம் ஆர்வம் அதிகமா இருக்கு. கேசலோட ஒரு அமைப்பு இருக்குமா, அதை பார்த்தோம் அவ எப்படி அட்டாக் பண்ணலாம், ஒரு இடத்துல சேர்த்தா மொத்தமா அழிச்சிடலாம் அப்படின்லாம் அவ யோசிக்கிறான். இதை வந்து நம்மளோட உலகத்துல யூஸ் பண்ண நல்லா வாட்டமா போயிடும், அதேதான் அப்படின்னு அதையும் சொல்ற காசு வந்து பயந்து போறான். இதுக்கப்புறம் அவ பார்க்கும் போதே இவனுக்கு அங்க பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி அவன் தாத்தா கூட இங்க வந்திருப்பான், அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. நான் இங்க வந்ததுக்கப்புறம் அந்த விஷயம்லாம் கூட இவனுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் ஒரு கடையில ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸ் அவங்க வாங்குறாங்க. அதுவும் சும்மா அவ்வளோ சூப்பரா இருக்கு. அங்க இதுக்கப்புறம் என்ன தெரியல, நம்ம மாறி அப்படியே ஊத்து பார்த்துன்னு இருக்கா. என்ன ஆச்சு மாறி? அதுவா, இந்த மாதிரி உன்னை பார்த்துனே இருந்தா நான் வந்து டயர்டா வேணா அப்படின்னு நான் ட்ரை பண்ற காசு ஹீரோ. நீ என்ன சொல்ல இருக்க மாறி? உனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த உலகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் தான் ஆச்சு. இப்போ நம்ம எவ்வளவு சந்தோஷமா நிறைய விஷயத்த பாக்குறோம் இல்லையா? பின்ன வந்தோடனே நீ ஷாக் ஆவறியோ இல்லையோ, நான் ரொம்ப ஷாக் ஆனேன் என்னை பார்த்து. அதே மாதிரி நான் வந்து உன் கூட இருந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நிறைய விஷயங்களை நான் கத்துக்கினேன். பிளவுசம்லாம் ஒரு இடத்துல இருக்குல்ல, இது எல்லாமே எங்களோட உலகத்தை கம்பேர் பண்ணா ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அங்க திடீர்னு ஒரு பயங்கரமான காத்தடிக்குதா. அப்படியே அவளோட வாய்க்கிட்டையும் செரி பிளவுஸும் ஒட்டிக்குமா, அதை எடுக்கிறேன்னு பேர்ல அப்படியே அவங்க கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி அங்க மத்தவங்களாம் வர அவங்க ஆக்ட் பண்றாங்க எதுவுமே நடக்காத மாதிரி. அதுக்கப்புறம் அவன் குளிக்கும் போதும் அங்க வந்து அதை பத்தி யோசனை பண்ணா மாறி அங்க வரான். வந்து இத கொடுக்கதான் வந்த. என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்ல, நீ வந்து டவலை வந்துட்ட. சரி அப்படின்னா ஓகே, நான் இங்கே வெஸ்ட் போறேன். ஆனா இதுக்கு முன்னாடி நான் தான் அந்த விஷயம் அது வந்து
ஒண்ணுமே இல்ல விட்டுரு. நீ வந்து கிஸ்ஸ பத்தியா கேக்குற? ஆமா. நீ வந்து யாருக்காச்சும் இதுக்கு முன்னாடி கிஸ்ஸ கொடுத்திருக்கியா? இல்ல, நான் கேட்டதா வந்துரு. இந்த மாதிரி நான் எதுக்கு ஸ்டேஞ்சான கொஸ்டின்லாம் கேட்கறேன்? உண்மையா சொன்னா இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பண்ணதில்ல. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப எனக்கு எம்பாரசிங்கா இருக்கு. என்னோட வில்லேஜ்லயும் அதே மாதிரி தான் இந்த கிஸ் பண்ற ஆக்ட் அது அவளைக்கும் பரவல. அதனால இது வந்து பாப்புலர் ஆகல. நீ எம்பாரஸ் எல்லாம் ஆகணும்னு ஒன்னும் இல்ல. அதனால அவன் ரொம்ப வெக்கப்பட்டு போறான். இந்த சைடு அங்க பாத்திரத்தை கலவும் போதே அவ பாட்டெல்லாம் பாடின இருப்பாளா? இந்த தாத்தாவும் கேக்குறாரு, என்னம்மா ஏதாச்சும் நல்ல விஷயம் நடந்துதா என்ன? இல்ல அப்படிலாம் இல்ல, என்ன மன்னிச்சிருங்க, அது மிஸ் ஆயிருக்கும். ரொம்ப நேரமா நான் ஊத்து பார்த்ததுக்கு என்ன மன்னிச்சிரு. கேட்கணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் நான் கேட்டேன். என்னோட பேரனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா? நான் இந்த விஷயத்த அவருக்கு எப்படி சொல்றது? வேற உலகத்துல இருந்து வந்தானு. ஆனா அதுக்குள்ள அவர் ஒரு விஷயத்த காட்டுறாரு. அது ஒரு டைரி தான். இதுல நம்ம காசு என்னென்ன பண்ணா அதுக்கான போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அவன் 14 வயசு இருக்கும் போது இதை எடுத்தது. வேற உலகத்துல இருக்கிற மாதிரி தான் அப்பி வந்திருக்கான். ஆனா என்ன ஒண்ணு, அவனோட கண்ணுல லோன்லினஸ் வந்து தெரியுதுல. அந்த டைம்ல அவன் லோன்லியா இருந்தா அவளுக்கும் அவன் ஸ்மைலா பண்ண மாட்டான். என்ன சொல்றீங்க? அவன் ஸ்மைலே பண்ண மாட்டானா? ஆமா, இப்ப இருக்கிறவனுக்கும் அப்ப இருக்கிறவனுக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கு. என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் அவங்க அம்மா வந்து டோக்கியோக்கு நம்ம காசு ஹீரோவை கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் நானும் என்னோட மனைவியும் தான் என்னோட காசு ஹீரோவை இங்க கொண்டு வந்தோம். அவன் மக்கள்கிட்ட பேச மாட்டான், அனிமல்ஸ் கிட்ட கூட அவளுக்கும் பழக மாட்டான். அந்த மாதிரி ஒரு பையனா தான் எப்பயுமே அவன் ஒரே ஒரு விஷயத்த தான் பண்ணுவான், தூங்குறது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு அவன் ஓடி போயிட்டான் டோக்கியோக்கு. சரி, அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு தான் போயிருப்பான் அப்படின்னு நானும் விட்டோம். அதுக்கப்புறம் அவன் வரவே இல்லை இங்க. அது நான் எதிர்பார்க்கல ஒரு நாள் இப்படி ஒரு விஷயமும் நடக்கும்னு. ஒரு நாள் திடீர்னு அவன் வந்தான், ஒரு ரொம்ப அழகான ஒரு பொண்ணு கூட. கேட்கும் போதே நம்ம மாரிக்கு தெரியுது அவரு பேசுறது நம்ம மாரிய பத்தி தானே. நீ அவனோட வாழ்க்கைக்கு வந்தக்கு அப்புறம் தான் அவனோட முகத்துல நான் வந்து ஸ்மைலியே பாக்குறேன். அவனை நீ இந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றிமா. அதே மாதிரி இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நீ வந்து எதையுமே மறைக்கணும்னு இல்ல. மிஸ்ட்ரீஸ் அது வந்து இருந்தாதான் நம்மளோட வாழ்க்கை அது நல்லா இருக்கும். அதனால நீ மறைக்க வேணாம். அங்க திடீர்னு ஒரு ஸ்பிரிட்டும் அப்பியர் ஆகுது. அவளோட முடிய அப்படியே கைட்டி விட அவ ரொம்ப ஆச்சரியமாவரா. ஆனா தாத்தாக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். அதனால அவரு நீ ஆயிருமான்னு சொல்ல மேரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே அவ கட்டி பொச்சுக்கிறா. ஏன்னா தாத்தாவும் எதிர்பார்த்த மாதிரி தான் தாத்தா அவரோட கனவு உலகத்துல எல்லாம் போய் எல்ஃப் எல்லாம் சந்திச்சிருக்காரு. கனவு தாத்தாக்கும் இப்ப வந்து உண்மையா இருக்கு. அப்புறம் அங்க காசு அப்படிக்கா நந்து வரும்போது சிரிக்கிற சவுண்டா கேக்குது. அதனால என்ன விஷயம் அப்படின்னு அவன் பார்க்க வராங்க. காது தெரிஞ்சவனே ஆக்ஷன்ல மாறி உன்னோட காது காதுன்னு சொல்ல அங்க மாறி ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிடறான். அவங்க ரெண்டு பேரும் அப்படி சிரிக்கிறாங்க. சீன்ல அவங்க ரெண்டு பேரும் தாத்தா கிட்ட நன்றி சொல்றாங்க. ரொம்ப நன்றி, நீங்க வந்து எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கினீங்க தாத்தா. இந்த மாதிரி நான் உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும், ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே அவ கட்டி பிடிக்கிறா. அங்க தாத்தாவும் சொல்றாரு, ஆசு ஹீரோ நீ வந்து இவனோட தாத்தா கிட்ட இருந்து ஜாப வாங்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா வரலாம். அவனும் ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் அங்க போகும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம மாரிய பத்தி ஹீரோவை தாண்டியும் சில பல ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது நம்ம தாத்தாக்கு ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியல, தாத்தாக்கு மத்த உலகத்தை பத்தி எவ்வளவு தெரியும்னு. இதே மாதிரி அவங்க வந்து ஜப்பானுக்கு வராங்க. அங்க அது ரொம்ப வித்தியாசமா அவங்களுக்கு தெரியுது. ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்திருக்காங்களே. ஆசி ஹீரோ அங்க போகும்போதே சொல்றான் அவரோட ரிலேஷன்ஷிப் அப்படியே கொஞ்சம் நல்லா போகுது. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இது ப்ரோக்ரஸ் ஆகும். நாங்களும் ஜாலியா இருப்போம். இந்த உலகமும் சரி, என்னோட அந்த உலகமும் சரி. இப்படி இவங்க ரொம்ப சந்தோஷமா போறதோட இந்த ஒட்டுமொத்த அனிமேவும் முடியுது. இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல எண்டிங் இதுக்கு கொடுத்துருக்காங்க. மாதிரி எப்பயுமே அனிமேன்னு சொன்னா ஒரு கடைசி எபிசோட சொதப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஐ எம் கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் அப்படின்னு ஒரு அனிமே போட்டிருப்பேன், அதுக்கும் சொதப்பி விட்டாங்க. இது அப்படி பண்ணாத வரைக்கும் சந்தோஷம் தான். சீசன் 2 பத்தி அப்டேட் இருக்கான்னு கேட்டா சரியா தெரியல, வந்தா நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா நீங்க நிறைய லைக்கை போட்டா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஓ இப்படியெல்லாம் ஒரு அனிமே இருக்கான்னு தெரிய வரும். ஸோ நான் உங்களை நெக்ஸ்டா இதே மாதிரி ஒரு வேற லெவலான அனிமேல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.